அறிவும் ஆன்மீகமும் இந்த இரண்டுமே ஒன்றுக்கொன்று கைகோர்த்து செல்ல வேண்டும் என்ற கருத்தை இன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் பாருங்கள், ஒரு காலகட்டம் வருகின்றது. மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அழகான வேலைகளை செய்கிறார்கள். எப்படி? கட்டடம் கட்டுகிறார்கள். அவர்கள் எப்படி கட்டடம் கட்டுகிறார்கள் தெரியுமா? செங்கற்களையும் சாந்தையும் வைத்து கட்டிடம் கட்டுகிறார்கள். இதெல்லாம் நோவே காலத்திற்கு பிந்தைய காலத்தில் நடந்தவை. அப்படி என்றால் அவர்கள் அறிவு வளர்ச்சி எந்த அளவிற்கு அதிகமாக இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதே அறிவு வளர்ச்சியோடு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நாம் ஒரு பெரிய ஒரு கோபுரம் கட்டுவோம். அப்படி கட்டும் பொழுது அந்த கோபுரத்தை சுற்றியே இருந்தோம் என்று கேட்டால் யாரும் சிதறண்டு போக முடியாது என்ற ஒரு எண்ணத்திற்கு வருகிறார்கள். இந்த இரண்டுமே அறிவு சார்ந்த விஷயம்தான். அந்த விஷயம் நல்லதுதான். ஆனாலும் கூட அங்கே ஒரு குறை இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அவர்கள் அறிவிற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு இந்த அறிவை கொடுத்த ஆண்டவராகிய கடவுளுக்கு முக்கியத்துவம் தரவில்லை. அவரை பற்றிய பேச்சே அவர்களிடமிருந்து எழவே இல்லை. ஆகவே ஆன்மீகத்தை மறைத்து அறிவை மட்டுமே நம்பிக்கொண்டு அவர்கள் போகிறார்கள் என்பதை கடவுள் பார்க்கின்றார். இப்படி இவர்கள் போகும் பொழுது நிச்சயமாக என்னை புறந்தள்ளி விடுவார்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களது அறிவையே கலைத்து விடுகின்றார். அப்படி கலைத்து விட்டதால் தான் பல்வேறு மொழிகளை பேசி குழம்பி போய் அவர்கள் ஒரே இடத்தில் வாழாமல் வெவ்வேறு இடத்திற்கு சிதறுண்டு போனார்கள் என்பதை முதல் வாசகம் நமக்கு எடுத்துச் சொல்கின்றது. இந்த விஷயத்திலிருந்து கடவுள் நமக்கு சொல்ல விரும்பும் செய்தி என்ன தெரியுமா? உங்களுக்கு கடவுள் ஞானத்தை பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் கொடுத்திருக்கின்றார். அதாவது அறிவை கொடுத்திருக்கின்றார். அது கடவுள் கொடுத்த கொடை. அந்த கொடையை பயன்படுத்தி நிறைய கண்டுபிடிப்புகளை உருவாக்குங்கள். அதே சமயத்தில் கடவுளை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் கடவுளே ஞானத்தின் தொடக்கம், அறிவின் தொடக்கம் என்பதை உணர்ந்து பார்த்து ஒவ்வொரு புது கண்டுபிடிப்பையும் கண்டுபிடிக்கும் பொழுது அது மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும், கடவுளின் மேன்மையையும் அது வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் என்பதைத்தான் அறிவு ஆன்மீகம் என்ற இன்றைய முதல் வாசகத்தில் நாம் காண்கின்றோம்.